அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கான மாணவர்களுக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்க போடுங்க, சரிங்களா? நம்ம வீடியோல அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா வாக்கிய வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது வாக்கிய வகைகள் இன்னைக்கு நிறையவே போட்டித் தேர்வுகளுக்கு வருது. போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்ல, நம்ம எழுதக்கூடிய நெட்டு தேர்வுகளுக்கும் கேட்கப்படக்கூடிய ஒரு வினாக்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாக்கிய வகைகள், அதாவது ஒரு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பாருங்க, பார்த்த உடனேயே என்ன தெரியுது அப்படின்னா கயல்விழி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமானது செய்வினையில இருக்கா, செயற்பாட்டு வினையில இருக்கா, உடன்பாட்டு வாக்கியமா இருக்கா, எதிர்மறையில இருக்கா, நேர்கூற்றா இருக்கா, அயற்கூற்று வாக்கியமா இருக்கான்றது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். அப்ப கயல்விழி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா ஐயென்ற ஒரு உருவு மறைந்தும் வெளிப்பட்டும் வந்தால் அது செய்வினை வாக்கியம். ஐயென்ற ஒரு வேற்றுமை உருவானது வெளிப்பட்டும் வரலாம், மறைந்தும் வரலாம். அப்படியாக அவை வந்தால் அது செய்வினை. ஆள் வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை, ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம், போன வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த கட்டுரை அப்படின்ற ஒரு வாக்கியத்துல என்ன ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா ஐ என்ற ஒரு உருவு மறைந்து வந்திருந்த காரணத்தினால் இவ்வாக்கியமானது செய்வினை வாக்கியம் எனப்படுகிறது. ஆள் அடுத்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆள் இருக்கு இல்லையா, இதோட என்ன சேர்க்கலாம் அப்படின்னா பட்டது என வாக்கியத்தை நாம் சேர்த்து கொள்ளலாம். எதுல? செயற்பாட்டு வினை வாக்கியத்துல. இப்ப செய்வினை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கயல்விழி கட்டுரை எழுதினாள், இங்க ஐ இருக்கு இல்லையா, அப்ப இது செய்வினை. அப்ப ஐ வந்துச்சுன்னா நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா ஆள் அப்படின்ற ஒரு உருவை சேர்த்து நம்ம எழுதணும். அப்படியே மாத்தலாம். இப்ப கயல்விழி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டுரை கயல்விழியால் எழுதப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம். புரியுதுங்களா? கயல்விழி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருக்கு. கட்டுரைல ஐ இருந்த காரணத்தினால் இது செய்வினை. நம்ம இத அப்படியே ரெண்டாவது வாக்கியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தூக்கி போடலாம். கட்டுரை கயல்விழியால் எழுதப்பட்டது, கயல்விழியால். அப்ப ஆள் வந்திருந்த காரணத்தினால் இது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஐ கொடுத்தா ஆள் மாத்தணும், ஆளா வந்திருந்துச்சுன்னா ஐயா மாத்தணும். இப்ப செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கொடுத்து செய்வினை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுரை கயல்விழியால் எழுதப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாத்தலாம். நம்ம கயல்விழி கட்டுரை எழுதினாள். இப்ப ஐ வந்துச்சுன்னா ஆள் போடணும், ஆள் வந்துச்சுன்னா ஐ போடணும். இதுதான் செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா மூணாவது வாக்கியமா, இதுக்கு முன்னாடி நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை, ஐ வந்துச்சுன்னா செய்வினை, ஆள் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. இப்ப உடன்பாட்டு வாக்கியம் என்றால் என்ன? உடன்பாடு எதிர்மறை. உடன்பாட்டு வாக்கியத்தை கொடுத்து எதிர்மறை கேட்டாலும் எழுதணும், எதிர்மறை கொடுத்து உடன்பாடு கேட்டாலும் நம்ம எழுதணும், சரிங்களா? இப்ப உடன்பாடுனா எப்படி வரும்? செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாடு. செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாடு. செயல் அல்லது தொழில் நிகழாமையை தெரிவிப்பது எதிர்மறை அப்படின்னு சொல்லுவோம். செயல் அல்லது தொழில் நிகழாமையை தெரிவிப்பது எதிர்மறை. நேரடியா பதில் சொல்லுமே ஆனால் அது உடன்பாடு. இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
கல்லூரிக்கு வருகிறாயா அல்லது பள்ளிக்கு வருகிறாயா அல்லது கோவிலுக்கு வருகிறாயா, ஏதாவது ஒரு செயலை நம்ம கேட்கணும்னு நினைச்சு கேட்டோம் அப்படின்னா அவங்க உடன்படுறாங்க. வருகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது உடன்பாடு. வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது எதிர்மறை. ஆனா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாடு. இதுக்கு ரெண்டுக்கும் தான். செய்வினை கொடுத்து செயற்பாட்டு வினை வரும், செயற்பாட்டு வினை கொடுத்து செய்வினை வரும். அப்ப இதுக்கு வேற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா வராது. அப்படி கேட்க மாட்டாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எப்படி வரும் அப்படின்னா இதுதான் ஒரு இலக்கணம் இல்லைங்களா, அதுக்கு வரையறை இருக்கு. இப்ப உடன்பாடு கொடுத்துதான் எதிர்மறை வரும், எதிர்மறை கொடுத்துதான் உடன்பாடு வரும். அப்ப உடன்பாடு எப்படி வரும் அப்படின்னா உடன்பட்டு கூறுவது உடன்பாடு. எதிர்மறை எதிர்மறையாக வரமாட்டேன், செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டாம், இந்த மாதிரிலாம் மறுப்பு தெரிவித்தோமே ஆனால் அது எதிர்மறை. சரிங்களா? இப்ப உடன்பாடுனா வருகிறேன், எதிர்மறைனா வரமாட்டேன். இதுவே நம்ம 5வது வாக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னா கட்டளை வாக்கியம் அப்படின்னு பாக்குறோம். கட்டளை வாக்கியம் அப்படின்னா ஒருவர் மீது ஒருவர் ஆணையிடுவது கட்டளை. இதை செய், நாளைக்கு மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சீருடையில் வருக. இது என்ன வாக்கியம் அப்படின்னா கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சீருடையில் வருக, அந்த மாதிரி நம்ம கண்டித்து சொன்னமே ஆனால் அது கட்டளை வாக்கியம். 5 வகையான வாக்கியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.